வரக்கபுல தும்மலதனிய பிரதேசத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். பஸ் ஒன்றும் வேன் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கொழும்பு கண்டி வீதியின் வடக்காப்புல நகரில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பல வாகனங்களை கடந்து தவறான ஓடுபாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது வேன் எதிர் திசையில் பயணித்த பஸ்ஸுடன் மோதியுள்ளது. விபத்து இடம்பெற்ற போது வேனில் 17 பேர் இருந்துள்ளதுடன் அவர்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 3 பெண்களும் 2 வயதுடைய 2 குழந்தைகளும் அடங்குகின்றனர். உயிரிழந்த பெண்களில் ஒரே குடும்பத்தின் தாயும் மகளும் உள்ளடங்குகின்றனர். காயமடைந்த 23 பேர் வரக்காப்புல கீகாலை வதுப்பிட்டிவல மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை வரக்காப்புல பகுதியில் வாகன விபத்து இடம்பெற்ற பகுதியிலேயே நான் தற்போது நிற்கின்றேன். இந்த வீதியூடாக அடிக்கடி பல வாகன விபத்துகள் இடம்பெறுவதாக வரக்காப்புல போலீசார் எம்மிடம் கூறியிருந்தனர். வாகன சாரதிகள் அதிக வேகத்துடன் பயணிப்பதையே இந்த வாகன விபத்துகளுக்கு காரணம் எனவும் அவர் கூறியிருந்தார். இந்த கூற்று உண்மை என்று கூறும் வகையில் எமது கண்முன்னே சற்று நேரத்துக்கு முன்னர் வாகன விபத்து ஒன்று இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிள் ஒன்றும் லாரி ஒன்றும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டன. இருப்பினும் எந்தவித உயிர் சேதங்களும் இதில் ஏற்படவில்லை. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக வரக்கப்புலையிலிருந்து கிறிஸ்டினா ரத்னம். சபாதுறையிலிருந்து கொழும்புக்கு வேனில் பயணித்துக் கொண்டிருந்தவர்களே இந்த விபத்தை எதிர்கொண்டுள்ளனர். என்னோட நிறைய மக்கள் பாஸ்போர்ட் எடுக்கிற வேலைகள் அடுத்த உம்ராவுக்குரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் நான் செய்யறதால என்னோட மக்கள் வந்திருந்தாங்க. அதுல சம்மாந்துறையிலிருந்து நேற்று இரவு அதாவது 9:30 டைமுக்கு வெளியாகி வந்தோம். 3 வாகனத்துல மொத்தமாக வந்தோம். பஸ்ஸில் 37 பேர் பயணித்துள்ளனர். அவர்கள் பிலியந்தலை பொல்கசோபீட பிரதேசத்தில் இருந்து சோமாவதி தூபிக்கு யாத்திரை சென்று கொண்டிருந்தனர். நாம் வரும்போது வேன் ஒன்று தவறான திசையில் முன்னோக்கி பயணித்தது. எமது சாரதி பஸ்ஸை ஓரமாக செலுத்த முற்பட்ட போதிலும் வேன் நேராக வந்து மோதியது. இந்த விபத்து தொடர்பில் வரக்காப்புல போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வேன் சாரதியின் பாதுகாப்பற்ற செயற்பாட்டினால் இந்த மரணங்கள் இடம்பெற்றுள்ளமை விசாரணையினூடாக தெரியவந்துள்ளது.